விஜயாக்கு தெரிஞ்சிருச்சு. விஜயாக்கு மட்டும் இல்ல, முத்துவோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால அதிர்ச்சியான விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக ரோகிணிட்டே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கோமா என்னமா இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி ஒரு பதில் சொல்றாங்க. அதை கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா விஜயா மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க நிஜமாவா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துமின் அந்த மாதிரி ரோகிணி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அதை பார்த்த ரோகிணி பார்த்தீங்கன்னா அடங்கொய்யால இவங்க இப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ரோகிணி ரெண்டாவதா கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரி மீனாக்கு தெரிஞ்சதுமே மீனாவால் அதை வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்க முடியல. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ருதிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி இந்த விஷயத்தை யார்ட்டுமே சொல்லிடாதீங்க, இதனால தான் நான் வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கிட்ட ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அப்படியே மீனா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரவிட்ட மட்டும் போய் சொல்றாங்க. ரவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்துட்ட மட்டும் போய் சொல்றாங்க. முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருமே அவரோட அப்பாட்ட போய் சொல்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயாட்ட போய் சொல்றாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரடியாக ரோகிணிட்டே வந்து கேட்கறாங்க. என்னமா இதெல்லாம் இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பயங்கர கோவத்தோட கேட்கறாங்க. அதை கிட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இப்படி கேட்டாங்க, இப்போ நல்லா பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுதுட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, இப்போ மட்டும் நம்ம உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மள இந்த வீட்டில் வச்சிருக்கவே மாட்டாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது, சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால வேற ஏதாவது சொல்லி சமாளிப்பா அப்படின்ட்டு ஒன்று யோசிச்சு சொல்லவும் செய்றாங்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஆமா ஆண்டி நான் ஆல்ரெடி கன்சீவ் ஆயிருந்தேன். அது எப்போ அப்படின்னா இந்த மாதிரி மனோஜுக்கு வேலை இல்லாமல் இந்த மாதிரி பார்க்கில் போய் படுத்திருந்தாருல, அந்த டைமில் இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருந்தது. அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி மனோஜுக்கு வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்துட்டு கோவப்பட்டு இந்த மாதிரி அழுதுட்டு வீட்டை விட்டு வெளில போனேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக கவலையோட ரொம்பவே அழுதுட்டே இருந்ததுனால அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கன்சீவ் நிற்காம போயிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட முதல் கன்சீவ் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்னமா சொல்ற நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருந்த முத்து மீனா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே, ஏதோ ஒன்று பெருசா மறைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ரோகிணியை பார்க்குறாங்க. அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க இப்படி பார்க்குறாங்க, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.